பாமக நிறுவனர் ராமதாசுடன் அன்புமணி இணைந்து செயல்பட தயாராக இருந்தால் தாங்கள் கட்சியை விட்டு விலக தயாராக இருப்பதாக அக்கட்சியின் கௌரவ தலைவர் ஜி.கே. மணி அறிவித்துள்ளார். ஜி.கே. மணி தான் என்னையும் எங்க அப்பாவையும் பிரிச்சுட்டாரு அப்படின்னு சொல்றாரு. இதெல்லாம் எவ்வளவு பெரிய வேதனையா இருக்கும். மருத்துவரையா ஒரு ராஜா மாதிரி நாங்கெல்லாம் பாக்குறோம். அவர் மகன் ஒரு கண்ணுக்குட்டி, ராஜா வீட்டு கண்ணுக்குட்டி ஓடும் விளையாடும். யாரெல்லாம் துரோகி வேண்டாம்னு நினைக்கிறாரோ நாங்க கட்சி விட்டு வெளியில போயிடுறோம். என்ன ஜி.கே. மணி சொல்றாருன்னு வச்சுக்கோங்க, நான் பாட்டாளி மக்கள் கட்சியில விளைவிக்கிறேன். ஆனா மனசாட்சி இல்லாத மனிதரா அன்புமணி மாறிட்டாரு. பாமகவில் ராமதாஸ் மற்றும் அன்புமணி இடையே மோதல் போக்கு நீடித்து வரக்கூடிய நிலையில் தன்னுடைய தந்தையுடன் இருப்பவர்கள் அவரது மனதை மாற்றி துரோகம் செய்வதாக அன்புமணி பரபரப்பு குற்றச்சாட்டை முன்வைத்திருந்தார். இதற்கு பதிலளிக்கக்கூடிய விதமாக சென்னையில் செய்தியாளர் பேசிய பாமக கௌரவ தலைவர் ஜி.கே. மணி அன்புமணியின் கருத்து வேதனை அளிப்பதாக கூறினார். ஜி.கே. மணி தான் என்னையும் எங்க அப்பாவையும் பிரிச்சுட்டாரு அப்படின்னு சொல்றாரு. இதெல்லாம் எவ்வளவு பெரிய வேதனையா இருக்கும். நான் மருத்துவர் அன்புமணிக்கு எந்த வகையிலையும் கெடுதல் செய்யல, துரோகம் செய்யல, மனசால கூட நினைக்கல. தனது குடும்பத்தில் யாரும் அரசு பதவிக்கு வர மாட்டோம் என்று ராமதாஸ் சத்தியம் செய்திருந்ததை சுட்டிக்காட்டிய ஜி.கே. மணி அன்புமணியை மத்திய அமைச்சராக்கும்படி ராமதாஸை தான் சமரசம் செய்ததாக விளக்கம் அளித்தார். எப்படி மத்திய அமைச்சரானாரு? யாரால் அமைச்சரானாரு? அவரு சொல்லணும், குடும்பத்தில் இருக்கிற எல்லாரும் சொல்லணும். நீங்க பதவிக்கு போகலன்னு சொல்றீங்க, உங்க குடும்பத்துல ஒருத்தராவது அமைச்சர் பதவிக்கு போகணும். அது படிச்சவர், மருத்துவம் படிச்சவர், இளைஞர், மத்திய அமைச்சராகணும்னு சொன்னோம். அன்புமணியை ராஜா விட்டு கன்றுக்குட்டி போன்றுதான் பார்த்து வருவதாகவும் அவரை அவமானப்படுத்த மாட்டேன் என்றும் ஜி.கே. மணி தெரிவித்தார். ஏதாவது நல்லது சொன்னா அவரால் தாங்க முடியாது, பொறுத்துக்க முடியாது. அவ்வளவு இது பண்ணுவாரு. நாங்க எங்களுக்குள்ள பேசுவோம். என்ன பேசுனா, ராஜா வீட்டு கண்ணுக்குட்டி, ராஜாவினுடைய மகன் எப்படி இருப்பாங்க, எங்க மருத்துவரையா ஒரு ராஜா மாதிரி நாங்கெல்லாம் பாக்குறோம். அவர் மகன் ஒரு கண்ணுக்குட்டி, ராஜா வீட்டு கண்ணுக்குட்டி ஓடும் விளையாடும். அவன் கொடுத்துட்டு தான் இருக்கணும், எட்டி உதைக்கும், சீரி பாயும், அப்படி நினைச்சுக்கிட்டு அதெல்லாம் பொறுத்துக்கிட்டு தான் இருக்கணும். பாமகவில் யாரை துரோகி என்று நினைக்கிறீர்களோ அவர்கள் அனைவரும் கட்சியை விட்டு வெளியேற தயார் என்றும் ஜி.கே. மணி உறுதிபட கூறினார். யார் நீங்க துரோகிகள் நினைக்கிறீங்களோ சொல்லுங்க, நாங்களாம் வெளியில போயிடுறோம். நீங்களும் மருத்துவரையா இறுதியா சொல்றேன், மருத்துவரையாவும் மருத்துவர் அன்புமணியும் ஒன்னா சேர்றாங்கன்னு சொன்னா யாரெல்லாம் துரோகி வேண்டாம்னு நினைக்கிறாரோ நாங்க கட்சி விட்டு வெளியில போயிடுறோம். என்ன ஜி.கே. மணி சொல்றாருன்னு வச்சுக்கோங்க, நான் பாட்டாளி மக்கள் கட்சியில விளைவிக்கிறேன். சட்டமன்ற உறுப்பினர் பதவியை ராஜினாமா பண்றேன். நானா, என் குடும்பமா, என் மகனா யாரும் கட்சியில இல்லை. ஆனா எந்த கட்சிக்கும் போக மாட்டோம். மீண்டும் வாங்கன்னு கூப்பிட்டா வருவோம், இல்லைன்னா வீட்டோட போய் அமைதியா இருப்போம். மனசாட்சி இல்லாத மனிதராக அன்புமணி மாறிவிட்டதாகவும் ஜி.கே. மணி வேதனை தெரிவித்தார். மனிதனுக்கு மனசுதான் முக்கியம். மனிதனை இயக்கிறது மனசுதான். அந்த மனசுல கூட உள் மனசு, வெளி மனசு, உள்ள ஒண்ணு இருக்கு, வெளியில ஒண்ணு பேசுவாங்க. அப்ப இந்த ரெண்டுக்கு மேல மனசாட்சின்னு ஒண்ணு இருக்கு. மனசாட்சி தான் மனிதனை சரியா இயக்கிறது. அப்ப நாங்கெல்லாம் மனசாட்சிப்படி நடக்கிறோம், நீங்க எல்லாம் மனசாட்சிப்படி நடக்கிறோம். ஆனா மனசாட்சி இல்லாத மனிதரா அன்புமணி மாறிட்டாரு. அதுதான் எங்களுக்கு மிகப்பெரிய வேதனையா இருக்கு. ராமதாசும் அன்புமணியும் ஒன்றாக அமர்ந்து பேசினால்தான் இந்த பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்கும் என்றும் ஜி.கே. மணி திட்டவட்டமாக தெரிவித்தார்.